World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக குமாரபாளையம் பவானி சாரதி ஐயா அவர்கள் ஒரு 10 நிமிடம் பேசுவார்கள். அதற்கு பிறகு நம்ம தங்கப்பாண்டி ஐயா, மருதைமலை குருஜி ஐயா, சரவணன் சோமசுந்தர் ஐயா எல்லாம் இருக்காங்க. என்ன காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டியவங்க என்ன இருக்காங்க. அதனால் நம்ம நீ பொறுமையாக இருந்து எல்லாருடைய பேச்சையும் கேட்டுட்டு ஜோதிட கருத்துக்களை நீங்கள் அள்ளிட்டு போகணும். பவானி சாரதி ஐயா அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் இங்கே ஜோதிட ஆர்வலர்களுக்கும் கீழே அமர்ந்திருக்கும் ஜோதிடர்களுக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஜோதிடம் எல்லாம் எப்படி வேணால் படிக்கலாம், யாருக்கிட்ட வேணால் கற்றுக்கலாம். ஆனால் அதை புரிஞ்சு பலன் சொல்கிறதால தான் விஷயம் இருக்குது. எனக்கு 10 நிமிஷம் டைமிங் சொல்லிட்டாரு. 5 நிமிஷங்கள் ஒரு கதையை சொல்லிவிட்டு அதில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் மேடையிலேருந்து இறங்கிக்கிறேங்கய்யா. ஒரு ஊரில், அதாவது கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமம். அங்கே ஒரு அம்மா கிணத்துல தண்ணி அரைச்சிட்டு இருக்கு. 2 பேரும் திடீர்னு வந்து தண்ணின்னு கேட்குறாங்க. உடனே அந்த அம்மா தண்ணி பானை, அந்த காலத்தில் வாளி இல்லை, பானையில் தண்ணி அரைக்கிறது, அந்த பானையை கீழே போட்டுருச்சு. தண்ணியில் கலந்துடுச்சிங்க. திடீர்னு பார்த்து என்னப்பா இப்படி தண்ணி கேட்குறீங்க அப்படின்னு, எங்கேருந்து வரீங்க நீங்கள்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் பக்கத்தில் கோயில்பட்டிங்க தங்கப்பாண்டியன் ஐயாங்கிறட்ட அப்படிங்கிற ஒரு ஜோசியர்கிட்ட ஜாதகம் கற்றுக்கிட்டு வரோம். அதில் கொஞ்சம் தாகம் எடுத்தது, தண்ணி கொடுங்க. பக்கத்து ஊருக்கு தொழில் கற்றுக்கிட்டு இப்போ தான் பக்கத்து ஊர் எங்கள் ஊருக்கு போகிறோம் தொழில் செய்ய அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீங்கள் ஜோதிடருங்கிறீங்க, என் வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்து வைங்க, என் வீடு பக்கத்தில் தான், அதுக்கு ஒரு பலன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இது போல் என் கணவர் என்னை விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. நல்லா இதெல்லாம் கவனமாக கேட்டுங்க. என் கணவர் என்னை விட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. என் கணவர் என்னோட திரும்பி வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இதில் நல்லா கவனிச்சிங்க. 2 பேருமே தங்கப்பாண்டியன் ஐயா சீடர்கள். 2 பேருமே தங்கப்பாண்டியன் ஐயா சீடர்கள். ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, உன் கணவர் உன்னோட வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன் கணவர் உன்னோட வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2வது சீடன் சொல்கிறான், உன் கணவர் இன்னைக்கு பொழுதுகளில் உன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்களுக்கு ஒரு சந்தேகம் அந்த அம்மாவுக்கு, ஏயா 2 பேரும் ஒருத்தர்கிட்ட தான் படிச்சங்கிறீங்க, ஒருத்தர் வரமாட்டேங்கிறீங்க, ஒருத்தர் வருவாங்கங்கிறீங்க, 2 பேரும் இங்கே இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போடுறேன், சாப்பிட்டுட்டு சாயங்காலம் நீங்கள் சொன்ன டைமுக்குள்ள வராரா இல்லையா நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. சரி, சாயங்காலம் வரைக்கும் அவங்க இருக்காங்க. சமைச்சு போட்டாங்க, சாப்பிட்டாங்க. சாயங்காலம் சொன்ன மாதிரி இந்த 2வது சீடன், அதாவது 2வது மாணவன் சொன்ன நேரத்தில் கணவர் வந்துட்டார். அந்த அம்மாவுக்கு கணவர் வந்த சந்தோஷத்தை விட ஒரு பெரிய சந்தேகம். 2 பேருமே இவர் தங்கப்பாண்டியன் தான் படிச்சிங்க, நீ வரமாட்டேன்னு சொன்ன, நீ வருவன்னு சொன்ன, வந்துடுச்சு. அப்போ சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தப்பா இல்லை உங்க தப்பா, எப்படி இதை கரெக்டாக நீ சொன்ன, நீ எப்படி தப்பு பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த முதல் மாணவன் நீ சொல்லுங்கிற. அப்படி முதல் மாணவன் சொல்றாரு, தண்ணி கைக்கு வந்துச்சு, வாலி தண்ணி வந்துருச்சு குடத்துல, கைக்கு வர நேரம், உன் கைக்கு எட்டுற நேரம் அது உடஞ்சி போச்சு, கை கட்டினது வாய் கட்டல, அதனால நான் வராதுன்னு சொல்லிட்டேன்ட்டு. அப்படி அப்போ அவர் சொன்னது அந்த கண்ணோட்டத்தில் சொல்லிட்டாரு. 2வது மாணவன் சொல்றாரு, நானும் அதை வச்சு தான் சொன்னேன் அப்படிங்கிற. அப்படி விளக்கம் சொல்லு அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. அப்போ அவர் சொல்றாரு, இந்த 2வது மாணவன், தண்ணிக்கு வந்துருச்சு, கீழே விட்டுட்ட, மண்ணோட போய் சேர்ந்துருச்சு, அந்த குடம் உடஞ்சிருச்சு, மண்ணோட சேர்ந்துருச்சு, தண்ணியோட சேர்ந்துருச்சு, இனத்தோடு சேர்ந்து விட்டது உன் கணவன் வருவான் அப்படின்னு சொன்ன. அப்படின்னா அப்படி அப்போ நாம ஜோதிடத்தை யாருக்கிட்ட எப்படி கற்றுக்கிட்டாலும் நாம புரிஞ்சிக்கிறதுல ஒரு அனுபவத்தை நாம எடுத்துக்கிறதுல இருக்கு. எல்லாத்தையும் அனுபவத்தில் நாம எடுத்துக்கிறதுல இருக்கு. இப்போ இந்த அம்மா பவித்ரா மேடம் பேசுனாங்க, டாக்டர்மா, அவங்க என்ன சித்த வைத்தியத்தில் அவங்க இப்போ ஏதோ ஜோதிட அனுபவங்கிறத எழுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட் சரியான ஆள் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க, கரசை கரணத்தில் உள்ளவங்க கிட்ட பரிகாரமோ வைத்தியமோ செஞ்சால் சரியா இருக்குங்க. அப்போ அவங்க அனுபவத்தில் புதிதாக இருந்தால் கூட அவங்க சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கணும். இப்போ தங்கப்பாண்டியன் ஐயா சில பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்களா இல்லையா தெரியாதுங்க, நான் ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவர் சொல்கிற விதம், லக்கணத்திலேருந்து ராசியிலேருந்து இந்த கிரகம் இப்படி இருந்தால் இப்படி, இது இப்படி இருந்தால் அப்படின்னு எளிமைப்படுத்தி சொல்லுவார். சும்மா சிம்பிளாக புரியுற மாதிரி, குழந்தைக்கு புரியுற மாதிரி. அப்போ நம்ம ஜோதிடத்தை கற்றுக்கிறதுல சொல்லி கொடுக்குறவங்ககிட்டயும் ஒரு விஷயம் இருக்குது. அதை நாம் எடுத்து அப்படியே சொல்லி கொடுத்தத சமையல் இப்படி தான் இருக்குது, இப்படி சமைங்கிறத விட நாம் நம்ம கண்ணோட்டத்தில் பார்த்து எடுத்து சொல்கிறப்ப பலன் பலிக்கும். சிம்பிளாக இதுக்கு உதாரணங்கள் இப்போ எல்லாம் மேடையில் எல்லாம் பேசுனாங்க. லக்னம் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், லக்னத்தோட பஞ்சமாதிபதி இப்படி இருக்கணும், பாக்கியாதிபதி இப்படி இருக்கணும், இப்படி தொடர்புன்னு நான் பல மேடைகள்லையும் சொல்லுவேங்க. எந்த ஒரு பாவம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும்னாலும் அந்த மனிதனுக்கு அந்த லக்னம் அந்த பாவத்தோட தொடர்பு இருக்க வேண்டும்.
லக்னமும் 2ஆம் பாவம் தொடர்பு இல்லாமல் அவனுக்கு சம்பத்தியம் கிடையாது, நல்ல குடும்பமும் கிடையாது. 7ஆம் இடங்கிறது மனைவி. ஆனால் மனைவி வராங்க, ஆனால் 2ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா அவனுக்கு அந்த மனைவினால் அந்த நல்ல குடும்பம் கிடையாது. 2ஆம் பாவத்தில் பாவிகள் அப்படிங்கிறது இருந்துட்டான். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு லக்னாதிபதி கடக லக்கணம், இந்த கடக லக்கணத்துக்கு அதிபதி சந்திரன். இந்த சந்திரன் எந்த பாவத்தோட நல்லபடியாக தொடர்பு இருக்காரோ அந்த பாவம் அவனுக்கு சிறப்பு. எந்த பாவம் அவனுக்கு கெட்டு போச்சோ அது பாவம். இன்னொருத்தர் சொன்னார், லக்னாதிபதியை அதாவது லக்னாதிபதி நிற்கிற இடத்த வச்சு எடுங்க அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு. இதெல்லாம் அவங்களுடைய கண்ணோட்டம். நம்ம நடைமுறையில் பலன் தர விஷயங்கள். நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க முதல்ல அவங்களுடைய கல்வி, படிப்பு, ஆரோக்கியம், ஆயுள், சொத்து அப்படிங்கிறத விட மனைவி, குழந்தைகள், எனக்கு நல்ல மனைவி அமையுமா. வண்டி இருக்கிறவனும் கேட்குறான், எனக்கு நல்ல மனைவி வருமாங்கிறான். வசதி படித்தவனும் கேட்குறான், எனக்கு நல்ல மனைவி வருமா அப்படிங்கிறான். இந்த 2 பாவம் ஒருத்தர் உங்ககிட்ட கேள்வி கேட்குறப்ப நாம் எதை எடுப்போம்? லக்னம் 7ஆம் பாவம் மட்டும் எடுப்போம்? சொல்லுங்க, லக்னம் 7ஆம் பாவம் தொடர்பு இருக்கு, உனக்கு கல்யாணம் ஆகிட்டு போன்னு சொல்ல முடியுமா? லக்னாதிபதியும் சுக்கிரனும் கலசர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் அந்த 7ஆம் பாவமும் அந்த ஜாதகனோட தொடர்பில் இருக்க வேண்டும். இது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. ஒரு லக்னம் எந்த கேள்வி கேட்கிறோமோ அந்த பாவகம் அதனுடைய காரகத்துவம். அப்ப அந்த காரகத்துவம் ஏதாவது ஒரு விஷயத்தில் தொடர்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பாவகம் அந்த ஜாதகனுக்கு சிறப்பு. அப்படி அது தொடர்பு இல்லை அப்படின்னா நிச்சயமா அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அந்த ஜாதகனுக்கு கிடையாது. நான் பெண்கள் ஜாதகத்தில் பல விஷயத்தை பல தடவை சொல்லியிருக்கேன். செவ்வாய் ராகு பெண்கள் ஜாதகத்தில் லக்னம் 2, 4, 7, 8 இந்த இடங்களில் இருந்துட்டா அந்த பெண்ணினுடைய திருமண வாழ்க்கை பால். ஒன்று கணவனை இழப்பால் அல்லது கணவனை பிரிவாள். இது எந்த ஜாதகமாக இருந்தாலும் குரு பார்த்தா பிரிவாங்க, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அப்போ செவ்வாய் ராகு இந்த விஷயத்தில் கெடுதலை செய்யும், ஆனால் மற்ற விஷயங்களை நல்லது செய்யும். செவ்வாய் சூரியன் சேர்ந்த அரசாங்க உத்தியோகம் இது மாதிரி நல்ல விஷயங்களை செய்யும். ஒருத்தருக்கு ஐயா டைம் கொடுத்துட்டாரு. ஜோதிடம் ஒருத்தருக்கு சிறப்பாக வர்றதுக்கு 2ஆம் பாவத்தில் புதன், கேது, சுக்கிரன் தொடர்பு இருக்கணும். சனி பார்த்தா அந்த ஜோசியர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கெட்ட பலன்கள் அப்படியே பலிக்கும். குரு பார்த்தா குரு கேது தொடர்பு இருந்துட்டா அவங்களுக்கு உள்ஞானம் வரும். அதை வச்சு அவங்க ஜோசியம் சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இன்னொரு முறை உங்ககிட்ட விளக்கமாக பேசுகிறேங்க. இந்த என் பேச்சை பொறுமையாக கேட்டவங்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த சக்தி ஜோதிடருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயத்தையும் இப்போ சொல்கிறேங்க. நான் எந்த ஜோதிட கருத்தரங்கத்துக்கு போனாலும் என்னுடைய பங்களிப்பு, ஏன்னா நல்ல உணவு, சுவையான உணவு கொடுத்தாரு, எல்லாத்தையும் நல்லா பராமரித்து பார்த்தாருங்க. அந்த ஜோதிட கலைக்கு அவங்க செய்கிற சேவைக்காகவோ இல்லை இத்தனை பேர்த்த ஒன்று திரட்டி ஒரு மேடையில் பல பேர்த்துடைய கருத்தை கேட்க வைக்கிறதுக்காக எந்த ஜோதிட இதுக்கு போனாலும் என்னால் முடிஞ்ச ஒரு பொருள் உதவி செய்வேன். அப்போ இந்த மேடையில் என்னுடைய மானசீக குரு தங்கப்பண்ணி ஐயா கையால் ஒரு 5000 ரூபாய் தரேன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், ஒரு 200 ரூபாய் கட்டணம் வச்சுருக்காங்களா, உங்களால் முடிஞ்சது மேலே ஒரு 100, 200 சேர்த்து கட்டணங்கிறது ஒரு அளவு. நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு தொழில் பெருவெள்ளம்பாங்க, நீங்களும் கொடுத்தா அவங்க நடத்துறவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. 2வது, ஒரு ஜோதிடர்களுக்கு ஒரு ஜோதிடர் உணவளித்தல் அல்லது ஒரு ஜோதிடர் செய்கிற நிகழ்ச்சியில் ஒரு ஜோதிடர்கள் பங்களிப்புங்கிறது மிகப்பெரிய அளப்பரிய நன்மையை செய்யும் என்பதை குறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு என்ன பேச்சை கேட்டவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுறேங்க. ஒரு நிமிஷம். மிக அற்புதமாக லக்ன பாவத்தின் தொடர்புகளை பற்றி பேசிய பவானி சாரதி ஐயா அவர்களுக்கு நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ்வு சங்கத்தின் சார்பாக ஜோதிட கலைஞான சக்கரவர்த்தி என்ற விருதும் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் விருதை வழங்கி கௌரவிப்பார்கள்.